ஸோ இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு ஸ்மார்ட் கார்டுல இருந்து எப்படி நேமை ரிமூவ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு தமிழ்நாடு ஸ்மார்ட் கார்டு நேம் ரிமூவல் அப்படின்னு டைப் அடிச்சு என்டர் அடிச்சிங்கன்னா நிறைய லிஸ்ட் வரும். அதுல வந்து ஸ்கால் டவுன் பண்ணீங்கன்னா இங்கே டிஎன்பிடிஎஸ்ன்னு போட்டுருக்கோம், ஹோம் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஒன்று வந்துடும். ஸோ உங்களுக்கு தமிழ் யூஸ் பண்ணலாம், இல்லை இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷ் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ்ல மாறிடும். ஸோ நான் தமிழ்லேயே உங்களுக்கு காட்டுறேன். இங்க பயனாளர் நுழைவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பேஜுக்கு வந்துடும். பதிவு செய்யப்பட்ட பயனாளர், இது உங்க ரேஷன் கார்டு எந்த பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அந்த மொபைல் நம்பரை இங்க போடணும். ஓகே. ஸோ நான் என்னோட அம்மா நம்பர் போடுறேன். போட்டு கேப்சாவை என்டர் பண்ணணும். ஓகே. கொடுத்தது பதிவு செய் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ண அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும் உங்களுக்கு. ஸோ எனக்கு ஓடிபி வந்திருக்கு. நம்பர் நான் என்டர் பண்றேங்க. ஸோ இங்க வந்து பதிவு செய் அப்படின்னு கிளிக் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான பேஜுக்கு உங்களுக்கு ஹோம் பேஜுக்கு வந்துடும். ஸோ நீங்க உங்க குடும்ப உறுப்பினர் யாராவது பார்க்க வேணும்னா இங்க பார்த்துக்கலாம். ஸோ இந்த லிஸ்ட்ல வந்து உங்களுக்கு காட்டிடும் யாராவது. இப்போ நேம் ரிமூவல் ஆப்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுனா இங்க வந்து முகப்புன்னு இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பழைய பேஜுக்கு போயிடும். அதுல ரைட் சைட்ல இங்க பாத்தீங்கன்னா உறுப்பினர் சேர்க்க, முகவரி மாற்றம் செய்ய அப்படிலாம் ஆப்ஷன் இருக்கும். அதுல குடும்ப உறுப்பினர் நீக்க அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஒன்று வரும். ஸோ உங்க அப்ளிகேஷன் நேம் வந்து உங்க குடும்ப தலைவரோட பேரு, அப்புறம் அட்டை எண் அதெல்லாம் வரும். இந்த ஆப்ஷன்ல குடும்ப உறுப்பினர் நீக்க அப்படின்னு டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கும். அப்படி ஆகலாம் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க வந்து ஆவண வகையை தேர்ந்தெடுக்கவும் கிளிக் கொடுக்கும். இந்த இடத்துல வந்து இன்கேஸ் வந்து நீங்க வந்து அந்த பர்சன் இறந்துட்டார் அப்படின்னா நீங்க டெத் சர்டிஃபிகேட் எடுத்து அட்டாச் பண்ணணும். அதுக்கு இந்த ஆப்ஷன் கொடுக்கணும். இல்ல புதுசா மேரேஜ் ஆயிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி திருமண சான்றிதழ் அப்படின்ற மாதிரி கொடுக்கணும். இல்ல வேற ஏதாச்சும் ஆப்ஷன் வேணும், அதுக்கு தேவையான இதெல்லாம் கொடுத்து அந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா திருமண சான்றிதழ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்க பதிவேற்று அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க 1 MB ஃபைல மட்டும் தான் இது அப்ளை 1 MB ஃபைல மட்டும் தான் இது எடுத்துக்கும். பிஎன்ஜி, ஜிப் மாடல், ஜேபிஇஜி அண்ட் பிடிஎஃப் இந்த 4 ஃபைல் சப்போர்ட் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு. ஸோ என்கிட்ட ஆல்ரெடி நான் என்னோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கேன் பிடிஎஃபா. ஸோ அதோட சைஸும் பார்த்தீங்கன்னா 900 KB அப்படி தான் இருக்கும். ஸோ நான் ஓப்பன் பண்ணி என்னோட சர்டிஃபிகேட் நான் இங்கே அப்லோட் பண்ணுறேன். கொடுத்துட்டு பதிவேற்று அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அப்லோட் ஆயிடும். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இணைக்கப்பட்டுள்ள ஆவணம் பதிவேற்றப்பட்டது அப்படின்ற ஒரு பாப்பப் பாக்ஸ் உங்களுக்கு வரும். ஓகேங்களா. ஸோ உங்களோட ஃபைல் அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பற்றி ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதெல்லாம் என்ன ரீசன்? ஸோ வந்து காட் மேரிட். ஸோ நீட் டு remove this person from this call. நீங்க எப்படி வேணா கொடுக்கலாம். அவங்க புரியுற மாதிரி ஏதாவது ரேஷன் கொடுத்தாலே போதும். இது ஜஸ்ட் ஃபார் அவங்களோட வெரிஃபிகேஷன் தான் அவங்க கேட்பாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டு யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாமே காட்டுவாங்க. ஸோ நான் என்னோட நேம் ரிமூவ் பண்றதுல ஸோ என்னோட பேரை கொடுத்துட்டு இங்க வந்து செக் பாக்ஸ் இருக்கும். செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு இங்க உறுதிப்படுத்தல்னு இருக்கும். ஸோ இதை நீங்க டிக் பண்ணிக்கோங்க. இதை படிச்சு பார்த்துட்டு அகைன் பார்த்தீங்கன்னா இங்க வந்து பதிவு செய்ய அப்படின்னு இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களது கோரிக்கை வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்ற வரும். இந்த குறிப்பு எண் ஒன்று இருக்கும். குறிப்பு எண் நீங்க கால் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து உங்களோட ரெக்வஸ்ட் வந்து எங்க இருக்குன்னு நீங்க செக் பண்றதுக்கு இந்த நம்பர் தேவைப்படும். உங்களோட மொபைல் நம்பருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கும். இது கொடுத்த உடனே அதுதான் உங்களோட ரெஃபரன்ஸ். ஸோ நீங்க இதை பண்ணிருப்பீங்க அர்த்தம். ஸோ நான் அது கிளிக் கொடுத்த சேவ் பண்ணிக்கிட்டேன் மொபைல் இந்த நம்பரை. ஸோ அகைன் முகப்புக்கு செல்றேன். இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா இப்போ உங்களோட ரெக்வஸ்ட் எந்த இடத்துல எந்த நிலையில இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்க கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த குறிப்பு எண் இருக்கும். இப்போ நீங்க ஒரு எண் பாத்தீங்களா, அந்த எண் அப்படியே பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த பதிவு செய்யற ஆப்ஷன் இருக்கும். கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இங்க இந்த எண்ணை கொடுத்துருக்கீங்க, குடும்ப உறுப்பினர் நீக்கம் கொடுத்துருக்கீங்க. இது உங்களோட குறிப்பு எண் இந்த டேட்ல நீங்க கொடுத்துருக்கீங்க. ஓகேங்களா. சோ இப்போ வந்து விண்ணப்பம் நீங்க பதிவு செய்யப்பட்ட நிலை இங்கதான் இருக்கு. இன்னொரு கோரிக்கை அனுமதிக்கப்படுதல் நிலை. சோ இந்த இடத்துக்கு வந்தாதான் உங்களோட ரிக்வஸ்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ நீங்க வந்து டெய்லி வந்து செக் பண்ணிக்கலாம். ஒன் டே பர் டேக்கு ஒன் செக் பண்ணலாம், இல்லை 2 டைம்ஸ், அது உங்க இஷ்டம் தான். எப்போ செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி இது முடிஞ்சிட்ட பிறகு உங்களுக்கு உங்களோட நேம் வந்து ரேஷன் ரிமூவ் ஆயிடும். ஸோ நீங்க இந்த சர்டிஃபிகேட் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான ஏன்னா யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னா உங்க ரெஃபரன்ஸ் பத்தி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதோட அப்ளிகேஷன் வந்து இப்படிதான் இருக்கும்.
இங்க இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் என்னோடது. ஸோ இந்த மெம்பர் தான் நான் வந்து ரிமூவ் பண்றது. நீங்க ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது நீங்க செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க செக் பண்ணா நேம் வந்து ரிமூவ் ஆயிடும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க இந்த 1 எம்பிக்கான ஃபைல் மட்டும் தான் உங்களால அப்லோட் பண்ண முடியும்னு ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்ககிட்ட ஃபைல் வந்து ஒரு 1 எம்பிக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா, அத நீங்க வந்து கம்ப்ரஸ் பண்ணலாம். ஸோ கம்ப்ரஸ் எப்படி பண்ணணும்னா, ஜஸ்ட் கூகுள் போங்க. ஆ கம்ப்ரஸ் பிடிஎஃப் டூ 1 எம்பின்னு ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு. ஒரு சர்ச் இருக்கு. அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இங்க பிக் பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து எந்த ப்ரமோஷனும் இல்ல. நான் இந்த இது யூஸ் பண்ணேன். அதனால நான் சொல்றேன் உங்ககிட்ட. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு, உங்களோட ஃபைல் எத்தனை கேபி இருக்கோ, அத நீங்க என்டர் பண்ணிட்டீங்கன்னா, இது கம்ப்ரஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து இங்க ஆப்ஷன் இருக்கும். கம்ப்ரஸ் லெவல். ஸோ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஏத்துறீங்களோ, உங்க ஃபைல் சைஸ் அவ்வளவு கம்மியாகும். இத கிளிக் குடுத்தீங்க, கம்ப்ரஸ் அப்படி குடுத்தீங்கன்னா, ஸோ என்னோட ஃபைல் 900 கேபி இப்போ 600 கேபி ஆயிடுச்சு. இப்போ நான் 100 குடுத்து கம்ப்ரஸ் பண்ணேன் அப்படின்னா, 400 கேபியா மாறிடுச்சு. ஸோ உங்களோட ஃபைல் எவ்வளவு எம்பியா இருந்தாலும், நீங்க கம்ப்ரஸ் லெவல்ல ஏத்தி நீங்க கம்ப்ரஸ் பண்ணிட்டு, அகைன் நீங்க டவுன்லோட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். இது மூலியமா நீங்க டவுன்லோட் பண்ணியும் அப்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.